வணக்கம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாரி பாடி ஹாரர் படங்கள்லாம் பெருசா வொர்க் ஆனது கிடையாது. இப்போ தப்பு பண்ண ஒரு கிரிமினல கூட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது, "உண்மைய சொல்றா, உண்மைய சொல்றா" அப்படின்னு மிரட்டுவாங்க. அவன் பயப்படல அப்படின்னா அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் அவன் பயப்படல அப்படின்னா, இந்த நகத்த ஒவ்வொன்னா பிச்சு எடுக்கிறது, தலைகீழா தொங்க விட்டு வெந்நீர கொட்டி அடிக்கிறது, இப்படி அதீத வயலன்ஸா கையில எடுப்பாங்க. இப்போ வர ஹாரர் ஃபிலிம் மேக்கர்ஸை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. "நீ பயப்பட மாட்டியா? இரு, உன்னை எப்படி பயமுறுத்துறேன் பாரு" அப்படின்னு விதவிதமான பாடி ஹாரர் எலிமெண்ட்ஸை கொண்டு வந்து நம்மளை சீட்டை நெளிய வச்சு, "பார்த்தியா நீ பயந்துட்ட" அப்படின்னு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த ஈவில் டெட் பர்ன் அப்படி ஒரு படம் தான். இவங்களால கிரியேட்டிவாக இந்த பாடி ஹாரர் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பயமுறுத்து தெரியலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் சென்டிமெண்ட் வேறு உள்ள விடுவாங்க எல்லா கதையிலையும். இந்த கதையிலும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்புலர் தமிழ் சினிமா டயலாக் தான் இந்த பர்ன் படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஈவில் டெட் பர்ன் புக் ஆஃப் டெட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்த பெஞ்சமின் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரன் ஜோசப் தன்னுடைய தாத்தாவோட ஆராய்ச்சியை பற்றி படிச்சுட்டு அவர் மறைச்சி வச்சுருந்த ஒரு ஆர்டெஃபெக்டை வெளில எடுக்கிறாரு. இது டெடைட் அப்படின்னு சொல்லப்படுற ஈவிலால் பொசஸ் பண்ணப்பட்ட ஒரு டெட் ஜாம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பாடியை வெளியே எழுப்பி கொண்டு வருது. அது போன பாட்டில் கடைசியில் பொசஸ் ஆன ஜெசிகா அப்படிங்கிற அந்த பொண்ணோட பாடி. இந்த டெடைட் வேகமாக வர ஒரு கார் முன்னாடி நின்று அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த காரை ஓட்டிட்டு வந்த வில் அப்படிங்கிற ஆளை அப்படியே எரித்து கொலை வேற பண்ணுது. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மந்திரத்தெல்லாம் சொல்லிடுது. இதனால் இந்த ஜெசிகாங்கிற பொண்ணோட உடம்புல இருந்த அந்த டெடைட் இப்போது வில்லோட உடம்புக்குள்ளே போய் அவரையும் டெடைட்டாக மாற்றிடுது. இந்த வில் தான் முதல் சீனில் தாத்தாவோட ஆராய்ச்சியை படிச்சுட்டு இருந்தால ஜோசப், அந்த ஜோசஃபோட அண்ணன். இந்த பொசஷன் மூலமாக இந்த ஈவில் எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் காலி பண்ணுது, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் தான் இந்த படம். No family is perfect, but we have only one family. ஈவில் டெட் ரைஸில் என்ன நடந்துச்சோ ஒரு வகையில் அதோடைய வேற ஒரு வருஷம் தான் இந்த பேர்னில் நடக்குது. அதே மாதிரி சிங்கிள் லொக்கேஷன், அங்கே அப்பார்ட்மெண்ட்னா இங்கே ஒரு பாழடைஞ்ச வீடு, அங்கே ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி மாதிரி இங்கேயும் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. என்ன வித்தியாசம்னா அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் 3 குழந்தைங்க எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இதில் வந்து இந்த ஆலிஸுங்கிற கேரக்டர் தவிர மற்றவங்க எல்லாருக்கும் என்ன ஆனாலும் நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடூர சைக்கோ குடும்பம் அது. ஒரு வகையில் இந்த ஈவில் பொசிஷனுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் அப்யூஸை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, ஸோ இதுவும் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை இயக்குனர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரோ என்னவோ தெரியல. ஆனால் நடக்கிற ரத்த கலரியில் அப்படியான சப்டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் காணாமல் போகுது. மீன் பிடிக்கிற தூண்டில் முகத்தில் சுற்றிக்கிட்டு அப்படியே கண்ணு பிடிச்சி அப்படியே இழுக்குது, இந்த பக்கம் இழுக்குது, கழுத்தை நெரிக்குது. அப்புறம் கொதிக்க வெந்நீரில் ஒரு உடம்பு இறங்கி அப்புறம் அதில் தோல்லாம் பிஞ்சு வருது. நாய் முகத்தில் 4 காலை குத்தி கொலை பண்ணுறாங்க. கார் டோர் மூடும்போது ஃபிங்கர்ஸ் மாட்டிட்டு 4 விரல் அப்படியே லைனாக அழகாக கட்டாயி கீழே விழுது. பெண்ணை எடுத்து காதில் இறக்கி ஏர் ட்ரம்மை கிழிகிறாங்க. போன படத்துக்கு கால் பேக் மாதிரி ஒரு பீலர் எடுத்து முகத்தில் இருக்கிற சதையை பிச்சு எடுக்கிறாங்க. சுட மெழுகு எடுத்து குடிக்கிறாங்க. இப்படியான காட்சிகள் எல்லாம் கையில் பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட். அண்ட் இதெல்லாம் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடிகிற சில விஷயங்கள் தான். ஏன்னா சில விஷயங்களை எப்படி என்னால் விளக்கி சொல்கிறதுனே தெரியல. பல்செட்டை வச்சு ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க. ஐயோ, ஒரு பெரிய ஸ்டீல் கதவை வச்சு மூஞ்ச நசுக்கிற மொமெண்ட், அப்புறம் அந்த மூஞ்சுக்குள்ளே மூஞ்ச வச்சுன்னு எப்பாடே முடியலடா சாமின்னு பேதி மாத்திரை கலந்த பாலை குடித்த கவுண்டமணி மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே இதுதான் எக்ஸ்ட்ரீம் கோரியான ஒரு படம் நினைக்கிறேன். கோருங்கிற வார்த்தையே ஆக்சுவலாக ஜஸ்டிஃபைடாக இல்லை, வேறு ஏதாவது வார்த்தை தான் சொல்லணும். இதுக்கு இந்த பாடி ஹாரரை தாண்டி ஜெனுவனா ஸ்கேரியான மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் ரொம்ப கம்மி. ஒரு பக்கம் கேரக்டர்ஸ் எல்லாரும் அன்லைக்கபிளாக இருந்தது, தென் தப்பிக்க வேண்டிய கேரக்டரையும் ப்ராப்பராக எழுதாமல் விட்டது, தென் இந்த லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்டோரி, லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் எனக்கு ஒர்க் ஆகாமல் போக காரணம். இது தவிர சின்னதாக சில லாஜிக்கெல்லாம் யோசிப்போம் இல்லையா, அதுலேயும் இந்த படம் பாஸ் மார்க் வாங்கலை. நாயை கொடூரமாக ஒருத்தர் குத்தி கொலை பண்ணதுக்கு அப்புறமும் கூட அதே வீட்டில் தான் எல்லாரும் கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, அந்த குடும்பத்தில் இந்த வயலன்ஸ் எல்லாம் சகஜம் வச்சுக்கிட்டாலுமே கூட இந்த ஆலிஸ் கேரக்டர் கிளம்பலாம்ல, நோ நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு தான் கிளம்புவேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நார்மலாக வேறு இருக்காங்க. அந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் ஒரு புக்கில் இஷ்டத்துக்கு கிறுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதை படித்து, அதுவும் ஃப்ரெஞ்சை தாய்மொழியாக வச்சிருக்கிற ஒரு கேரக்டர், அதை படித்து புரிஞ்சுக்கிறாங்க. தென் தலையை நசுக்கி கொலை பண்ணுறது ஒரு மொமெண்ட் வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அங்கேருந்து கிளம்பாம, சரி அப்பா வந்து எரிஞ்ச வாயோட அம்மாவை கிஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சாகசமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு டெட்டைட் தண்ணிக்குள்ளேருந்து வெளில எழுந்து வந்து சில பேரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோட்டுக்கு வந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் தலை கட்டாயி தனியாக விழுந்ததுக்கு அப்புறம் கூட அந்த டெட்டைட் வந்து அது துண்டிச்ச தலை இருக்கு, அது மட்டும் தனியாக ஒரு மந்திரம்லாம் சொல்லி அந்த மொத்த காரியம் எரிய வைக்குது. இவ்வளோ பவர் இருக்கிற டெட்டைட்னால ஒரு சின்ன பொருளை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து வழக்கமாக எல்லா ஹாரர் படங்களும் நடக்கிற பயங்கரமான போங்கு லாஜிக் தான். பட் சில விஷயங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த பிளட் பாத் அவங்க ஸ்டேஜ் பண்ணியிருக்கிற விதம் இல்லையா, அவ்வளோ இன்வென்டிவாக இதை யோசித்து எடுத்திருக்காங்க. சினிமாகிராஃபி, எடிட்டிங், ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னு எல்லாத்துலேயுமே டாப் ஆஃப் த கேமில் இருக்காங்க. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியில் நடைப்படங்களாக வர இந்த கேரக்டர்ஸை வச்சு என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு தான் தியேட்டரில் க்ரௌடு வருது.
முதல்ல ஒரு ப்ரிவ்யூ வந்துச்சு பாருங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இந்த ஆலிஸ் கேரக்டர் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டில் கார்னேஜ் நடக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் அது கலக்கியிருந்தாங்க தேட்டரில். அது இன்னும் செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சு. தென் காருக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்கும் பாருங்க, கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. சிம்னி உள்ள நடக்கிற சேஸ், ரத்த குளியலாக அது முடிகிற விதம், பாத்ரூமில் கழுத்தை கட்டி தொங்க விடுற அந்த ஒரு ஷாட், அது எடுக்கப்பட்ட விதம், அந்த ஷாட்டோடைய காம்போசிஷன் மிரட்டி இருந்தாங்க. செக்காவ்ஸ் கன் ஒரு ஆப்ஜெக்டை தான் சொல்லுவோம். இந்த படத்தில் கண்ணில் மாற்ற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே செக்காவ்ஸ் கன் தான். அண்ட் எல்லாத்தையுமே வெப்பனாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தென் பார்ட்டி கேரக்டரை வச்சு அங்கங்கே கொண்டு வந்த ஹியூமரும் நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆலிஸ் கேரக்டரில் ஸ்வேலா யாக்கூப் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாக்கூப் வந்து செம்ம ஃபிசிக்கலான பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும், போக போக அந்த சர்வைவலுக்கு போராட ஆரம்பிப்பாங்க. இந்த ஷேட்ஸை வந்து அவங்க எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது இந்த குடும்பத்தில் நம்மளை பயங்கரமாக பயமுறுத்துறது அப்பா எட்கர் கேரக்டரில் வர எரால் ஷாண்ட். சாதாரணமாகவே இந்த மனுஷன் சைக்கோமாக தான் தெரியாது. அவர் பொசஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ டெட்லியாக இருக்கணும், அவ்வளோ டெட்லியாக இருக்காரு. அம்மாவா டாண்டி ரைட், பையன் ஜோசஃபா, ஹண்டர் டூஹான், பாட்டியாக வர மாட் டேவ் எல்லாருமே செம்ம. மொத்தத்தில் இந்த ஈவில் டெட் பர்ன் ஹாரருங்கிற பேரில் பேயை சும்மா பேரில் மட்டும் வச்சுக்கிட்டு பாடி ஹாரரை பிரதானப்படுத்திருக்கிற ஒரு படம். முக்கியமாக ஈவில் டெட்னு இல்லை, காஞ்சூரிங், காஞ்சனா, நன்னோட தங்கச்சி நன்னா இல்லை, 300 ஜாம்பி வீரர்கள், எந்த பேரை வச்சாலும் செட் ஆகிற மற்றும் ஒரு ஹாலிவுட் ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ் திரைப்படம். ஆக்சுவலாக எனக்கு சுமாராக தெரிஞ்ச அந்த லீ கிரானின்ஸ் மம்மியே இதை விட கொஞ்சம் பெட்டராக பரபரப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் லீ கிரானின் தான் போன பார்ட் ஈவில் டெட்டோடைய டேரக்டர் அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். போன பார்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கு இன்னொரு கனெக்ஷனும் இருக்குது. இந்த போன பார்ட்டுடைய பேர் வந்து ஈவில் டெட் ரைஸ். அதுக்காக தண்ணியிலேருந்து ஒரு டெட் ஐட் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு அங்கே ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. இந்த பார்ட்டுடைய பேர் என்ன, ஈவில் டெட் பர்னில். ஸோ ஒரு ஆளை எரிய விட்டு அந்த ஈவில் டெட் பர்ன் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. கிளைமேக்ஸில் வேறு இந்த ஃபயர் எலிமெண்ட் வருது. இவ்வளோ செட்டிலாக சொல்லாதீங்கடா, முடியல அப்படின்னு தான் தோணுச்சு. கொன்னுட்டானுங்கடா ஜோதின்னு டைட்டில், அதுக்காக ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிளைமாக்ஸா.